சிலுவை இல்லாத வாழ்வு சிகரம் இல்லாத மலை போல அழகில்லாமல் இருக்கும். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அன்று இயேசுவை பின்பற்றியவர்களுடைய மனநிலையிலும் சரி, எத்தகைய தாக்கங்களை நிலைப்பாடுகளை கொண்டிருந்தது என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இயேசுவை பின்பற்றுவது என்பது வெறுமனே அவரோடு உடன் இருப்பதும் அவருடைய புதுமைகளை பெற்றுக்கொள்வதும் அல்ல. மாறாக நம்மை துறந்து நம்மை இழந்து அவரை போல எந்த சூழ்நிலையிலும் தந்தையாம் இறைவனுடைய முழு சித்தத்தையும் நிறைவேற்ற மனத்திடம் கொண்டு பயணிப்பதே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை சீடத்துவம், உண்மை துறவரம் என்பதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து கண்டுகொள்கிறோம். இதைத்தான் புனித திருச்சிலுவையின் தெரசா பெனடிக்டா தன்னுடைய வாழ்விலும் செய்து காட்டினார். இறைவனை அறியாத சூழ்நிலையிலே ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனநிலை கொண்டவராக இருந்த பொழுது புனித அவிலா தெரசாளின் வாழ்வியல் வரலாற்றை கற்று கார்மெல் சபையிலே 1934 இணைந்து அவர் 38 தன்னுடைய நித்திய வார்த்தைப்பாட்டை கொடுத்தார். ஒரு யூத கத்தோலிக்க வாழ்வியல் முறைகளை கொண்டிருந்த பொழுதும், 2ஆம் உலகப் போரின் பொழுது யூத நாசி படைகளால் அவள் கைது செய்யப்பட்டு தன்னுடைய வாழ்வை இழந்த பொழுதும் கூட, நான் எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்கிறேன், ஒருவன் பாடுகளை தானே அனுபவிக்கும் போது மட்டுமே பாடுகளை பற்றி கற்றுக்கொள்ள முடியும் என முற்றிலும் உணர்ந்துள்ளேன். இதை என் இதயத்தின் உள்ளாழத்திலிருந்து ஏற்றுக்கொள்கிறேன். நமது முழுமையான நம்பிக்கைக்கு ஒரே தூய சிலுவை போற்றப்படுவதாக என்று அவர் தன்னுடைய வாழ்வை இயேசுவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு கொடுக்கின்றார். நாமும் நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். அன்றாட சவால்களிலே, அன்றாட தடுமாற்றங்களிலே இயேசுவோடு உடனிருந்து அவருடைய துன்பத்தில் பங்கெடுத்து அவருக்கு சாட்சி பகிர்கின்ற சீடத்துவ வாழ்வை ஏற்றுக்கொள்வதே உண்மையான துறவரம் என்பதை உணர்வோம். இறைவன் என்றும் நம்மோடு. ஆமென்.